வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேகேஆர் வெர்சஸ் மும்பை மோதிய போட்டியில் அதிர்ச்சி ரிசல்ட். புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த பெரும் மாற்றம். அதாவது ஐபிஎல் தொடரின் 51வது லீக் போட்டியில் மும்பை அணியை எதிர்த்து கேகேஆர் அணி விளையாடியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற மும்பை அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாரு. இதன் பின் களமிறங்கிய கொல்கத்தா அணிக்கு சுனில் நரேன், பில் சால்ட் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. மும்பை அணி தரப்பில் டுவான் துசாரா அவர்கள் முதல் ஓவரை வீசினார். முதல் ஓவரிலேயே அதிரடி வீரர் சால்ட் 5 ரன்களில் ஆட்டமிழக்க, தொடர்ந்து வந்த ரகுவன்சி 13 ரன்களிலும் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 6 ரன்களிலும் ஆட்டமிழந்தார்கள். கண்மூடி திறப்பதற்குள் கொல்கத்தா அணி 3 ஓவர்களில் 28 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் பின் கொல்கத்தா அணி சுதாரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது சுனில் நரேன் 8 ரன்களிலும் ரிங்கு சிங் 9 ரன்களிலும் ஆட்டமிழந்தார். 57 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து கேகேஆர் அணி தடுமாறிய போது உடனடியாக இம்பாக்ட் பிளேயராக மணிஷ் பாண்டே களமிறக்கப்பட்டார். இவரும் வெங்கடேஷ் ஐயரும் இணைந்து நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இதனால் 10 ஓவர்களில் கேகேஆர் அணியின் ஸ்கோர் ஆனது 83 ரன்களாக உயர்ந்தது. இதன் பின் வெங்கடேஷ் ஐயர் சில பவுண்டரிகளை அடிக்க, மறுமுனையில் மணிஷ் பாண்டேவும் பவுண்டரிகளை விளாசத் தொடங்கினார். சிறப்பாக விளையாடிய வெங்கடேஷ் ஐயர் 36 பந்துகளில் அரை சதத்தையும் எட்டினார். மறுமுனையில் அதிரடிக்கு திரும்பிய மணிஷ் பாண்டே 31 பந்துகளில் 42 ரன்களை எடுத்து வெளியேறினார். இதன் பின் அதிரடி வீரர் ரசல் களத்திற்கு வந்ததால் பரபரப்பும் ஏற்பட்டது. ஆனால் வெங்கடேஷ் ஐயர் செய்த தவறால் ரசல் 7 ரன்களில் ரன் அவுட் ஆகி வெளியேறினார். இதனால் கேகேஆர் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்தாங்க. பின்னர் வந்த ரமன்தீப் சிங் அவர்கள் பும்ராவை அட்டாக் செய்ய முயன்று 2 ரன்களிலும் ஸ்டார்க் டக் ஆகியும் வெளியேறினாங்க. இதனால் 18 ஓவர்களில் கேகேஆர் அணி 155 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. தொடர்ந்து துசாரா வீசிய 19வது ஓவரில் 12 ரன்கள் சேர்க்கப்பட கடைசி ஓவரை வீச பும்ரா வந்தார். இந்த ஓவரின் 5வது பந்தில் வெங்கடேஷ் ஐயர் போல்டாகினார். இதனால் கேகேஆர் அணியானது 19.3 ஓவர்களில் 169 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. சிறப்பாக பவுலிங் வீசிய பும்ரா மற்றும் துசாரா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தாங்க. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய மும்பை அணியானது அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தோல்வியை சந்தித்து உள்ளது. மும்பை அணியின் இந்த தோல்வியால் தற்போது ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மும்பை அணி 11 போட்டியில் விளையாடி 8 தோல்வி 3 வெற்றி என இனிமேல் மும்பை அணியால் எத்தனை வெற்றி பெற்றாலும் பிளே ஆஃபை பற்றி நினைக்கவே கூடாது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.